ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வெட்டரி ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் ஆர் தியாகராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் மனிதனுக்கு ரேபிஸ் நோயை பரப்பும் விலங்குகள் எது எதுங்கிறத பார்ப்போம். அதில் ரொம்ப முக்கியமானது நாய் தான். வேர்ல்டு ஓவர் 90% நாயினால தான் ரேபிஸ் மனிதனுக்கு பரவுது. அதே இது நம்ம இந்தியாவை கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா 99% ரேபிஸ் கேசஸ் நாய்க்கடியினால தான் வருது. அது நாய் ரேபிஸ் வந்ததுனாக்கா அது ஒரு டெலூஷன், ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் இதோடு இருக்கும். டெர்மினல் ஸ்டேஜில் அது ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருந்து எல்லாரையும் கடிக்க ஆரம்பிக்கும். அதோட எச்சில் மூலமாக தான், எச்சிலில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் ரேபிஸ் கிருமி இருக்கும். அதனால் எச்சில் தான் முக்கியமான பரப்புறதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்குது. அடுத்து பூனையில் நாய் மாதிரி ரொம்ப நாளைக்கு அது உயிரோடு இருக்காது. அது ரேபிஸ் தொற்று கண்டு ஒரு 10 நாள்லேயே இறந்து போயிடும். அதில் முக்கியமான சிம்டம்ஸ் என்னன்னாக்கா அதுக்கு மசில் ஸ்பேசம் வரும், அப்படியே மசில் ட்விச்சிங் எல்லாம் வரும், அப்படியே துடிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஐஸ், அந்த கண்ணெல்லாம் நல்லா விரிஞ்சிருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு சிம்டமாக நம்ம பார்க்கலாம். இந்த அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா குரங்கு இந்தியாவில் அனிமல் பைட்ஸ் 100%, அதில் 2லேருந்து 21% குரங்குனால தான் வருது. அந்த குரங்கு கடிக்கிறதுனால தான் அது ரெக்கார்டானதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இதில் என்னென்ன வியாதிகள் வரும் அப்படின்னு பார்த்தா, குரங்கு கடிச்சாக்க டெட்டனஸ் வரும், ரேபீஸ் வரும். அது இல்லாமல் மற்ற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸும் வரும். அது தவிர முக்கியமாக ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், சிமியன் ஹெர்பஸ் வைரஸ் வரும். ஸோ இதனால் குரங்கு கடி ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதனால் குரங்கு கடிச்சதுனாக்கா உடனடியாக டாக்டர்கிட்ட போயிடுறது நல்லது. ஏன்னா ரேபிஸ் மட்டும் இல்லாமல் சிமியன் ஹெர்பஸ் வைரஸும் சேர்ந்து தாக்கக்கூடியது. அதனால் நாம் குரங்கு கடித்த பழங்களை நாம் சாப்பிடக்கூடாது. நீங்கள் தூக்கி எறிஞ்சிட வேண்டியதுதான். குரங்கு கடித்த பழங்களை எக்காரணம் கொண்டு நீங்கள் சாப்பிடாதீங்க. அதுக்கு அடுத்து நம்ம மாடு, வெள்ளாடு, செம்மறியாடு, பன்றி இவைகள் கடிக்கிறது மூலமாக இல்லை இதோட எச்சில் மூலமாக மனிதனுக்கு நோய் பரவுறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். இதில் முக்கியமாக எச்சில் மூலமாக தான் பரவுது. பன்றியில் ஒரு நல்ல சிம்டம் இருக்கும். பன்றியில் பின்னாடி நடக்கும், அப்படியே பேக்கில் நடந்து போகும், வெறும் வாயம் வெல்லும். இது ஒரு முக்கியமான சிம்டம் ரேபீஸில், பன்றியில். மற்றபடி மாடு, வெள்ளாடு, செம்மறி ஆடில் ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் அது ரொம்ப அக்ரெசிவாக மனுஷங்களை கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அது சில ரேர் கேசஸ். அதனால் இந்த மாடு கடிக்கிறது மூலமாக வர்றது ரொம்ப ரேர் தான். ஆனால் இந்தியாவிலையும் சரி, வெளிநாட்டிலையும் சரி, பால் மூலமாக ரேபீஸ் பரவிருக்கு அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் ரா மில்கை குடிக்கக்கூடாது. ஒரு ரேபீஸ் வந்திருக்குன்னா, அந்த ரேபீஸ் மாடு பால் கொடுக்குதுன்னா அதோட பாலை கறந்துருக்காங்கன்னா அந்த கறந்த பாலை அப்படியே குடிக்கக்கூடாது. நல்லா காய்ச்சி தான் குடிக்கணும். இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாருமே இப்போது பாஸ்டரைஸ்டு மில்க்கு தான் குடிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லித்தான் ஆகணும், ரா மில்க் மூலமாக ரேபீஸ் பரவுது. அது கேசஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். அடுத்து குதிரையை எடுத்துக்கிட்டோம்னா, குதிரை சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது காலிக், ஒரு வயிறு வலிக்கு என்னென்ன சிம்டம் இருக்குமோ, தரையில் புரள்றது, கத்துறது, எக்ஸைட் ஆகிறது, இதெல்லாம் அதுலேயும் இருக்கும். அதனால் ரொம்ப எல்லாருமே குதிரை ஸ்பெஷலிஸ்ட்டுமே எல்லாருமே ரேபீஸை டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் ஒழுங்காக பண்ணாமல் காலிக்னே நினச்சி ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் மினிட்ல தான் தெரியும், ஆகா இது ரேபீஸ் அப்படிங்கிற மாதிரி. அதனால் ரேபீஸில் டெர்மினல் ஸ்டேஜில் அது எச்சி ஊற்றிக்கிட்டே இருக்கும், ஆளை ரொம்ப அக்ரெசிவாக எல்லாரையும் கடிக்க ஆரம்பிக்கும். அப்போது கடி வாங்கினாக்கா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் மனிதர்கள் டெர்மினல் ஸ்டேஜில் குதிரை ரேபீஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்கும் பொழுது நம்ம மனிதர்கள் பக்கத்திலே போகக்கூடாது. அடுத்து கீரிப்பிள்ளை அது உடம்புல ரேபீஸ் கிருமி இருக்கும், ஆனால் அது சாகாது. அது மற்ற சாப்பிட்றது ஐட்டம் என்னென்னா சுண்டலி, பெருச்சாளி, எலி இதெல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். பாம்பையும் அது கடிக்கும். ஆனால் பாம்பை கடித்தாலுமே பாம்புக்குள்ளே ரேபீஸ் வைரஸ் போனாலும் அதெல்லாம் மல்டிப்ளை ஆகாது, அதில் இனப்பெருக்கம் செய்ய முடியாது ரேபீஸ் வைரஸ். அதனால் பாம்பு ரேபீஸ்னால் பாதிக்கப்படாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து
மனுஷன் வந்து கீரிப்பிள்ளையை பிடிக்க முயற்சி பண்ணும்போது, உயிரோட பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது, ஏன்னா ஷோகேஸில் நிறைய பேர் பாடம் பண்ணி வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அது வைல்ட் அனிமல் ஆக்ட் பிரகாரம் தப்பு. இருந்தாலுமே கீரிப்பிள்ளையை பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. அது அப்படி ட்ரை பண்ணும்போது, அது ஒரு இடத்துல கார்னர் பண்ணும்போது, அது வேறு வழி இல்லாமல் மனுஷங்களை கடிக்குது. அப்படி கடிப்பட்டவர்களுக்கு ரேபீஸ் வரும். ரேபீஸ் பாசிட்டிவ் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து போஸ்ட் எக்ஸ்போசர் வேக்சின் கொடுத்தே ஆகணும். இது கீரிப்பிள்ளையை சொல்லலாம். அடுத்து வவ்வால். வவ்வால் வந்து வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்காவில் தான் வந்து வவ்வாலில் வந்து அங்கே இருக்கிற பீஃப் கேட்டில், டைரி கேட்டில் எல்லாத்தையுமே கடித்து, அது வந்து சர்வசாதாரணம் வவ்வால்னால ரேபீஸ் வர்றது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா இந்தியாவில் அது மாதிரி பழந்தின்னு வவ்வால் இருக்குது. அது மூலமாக இது வரைக்கும் ரேபீஸ் பரவலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் 2017 நிம்மான்ஸ் பெங்களூர் அங்கே இருந்த சயின்டிஸ்ட்டு அங்கிட்ட மேகாலயா, மணிப்பூர் அந்த ஏரியாவில் போய் பேட்ஸ் எல்லாம் எடுத்து எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. அதில் குறைந்த அளவு எண்ணிக்கையுள்ள ரேபிஸ் கிருமிகளை அவங்க ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. அதனால் 2017 அவங்க சொன்னது என்னன்னாக்கா, இந்தியாவில் இருக்க பழந்தின்னுக்கு வவ்வாலும் ரேபிஸை பரப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத இன்னும் நிறையா எல்லா ஏரியாலையும் இருக்கிற வவ்வால்களை ஆராய்ச்சி பண்ணால் தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். இருந்தாலும் நம்ம மனித உயிர் ரொம்ப இன்றியமையாதது. அதனால் நம்ம எந்த ரிஸ்க்குமே எடுத்துக்க கூடாது. நீங்கள் ஒரு பழங்கால கோயில்களுக்குள்ளே போகிறீங்க, அல்லது ஒரு பல இடத்த மண்டபத்துக்குள்ளே போகிறீங்க, அங்கேருந்து நிறைய உங்களோட சத்தம், நீங்கள் உங்களோட வருகை சத்தத்தை கேட்டு நிறையா 50-60 வவ்வால் வந்து வெளியில் கத்திக்கிட்டே ஓடுதுன்னா அதோட எச்சில் தெறிக்கும். சில பேபி வவ்வால்லாம் இருக்கும், அது வந்து பயத்தில் யூரின் போகும். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு தான். அதெல்லாம் ஏராசால் ரூட்டில் அப்படியே அங்கேயே திவலைகளாக, நீர் திவலைகளாக அங்கே இருக்கும். அது உங்கள் கண்ணில் படலாம், வாயில் படலாம், நாக்கில் படலாம், மூக்கில் படலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அடுத்து உள்ள உங்கள் பாடிக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். அதனால் நம்ம வவ்வால்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இன்னும் ஆனால் ப்ரூவ் பண்ணல இந்தியாவில் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ரேபிஸ் வந்து கண்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் ப்ரூவ் ஆகலை. இருந்தாலும் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதே நல்லது. அடுத்து பெருச்சாளி. பெருச்சாளி வந்து நாய், பூனை, கீரிப்பிள்ளை இதோட சண்டை போடும் பொழுது அது கடி வாங்கிடுது. அதனால் இதுக்கு ரேபிஸ் வரும். இது இது ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஆம்னிவோர். சுண்டலியை சாப்பிடும் வேறு வழி இல்லைன்னாக்க. ரொம்ப பசியாக இருந்தாக்க, சாதாரண பசி இல்லாத சமயத்தில் சுண்டலியை சாப்பிடாது. ஆனால் வேறு எதுவும் கிடைக்கல, ரொம்ப பசியில் இருக்குன்னாக்கா அது சுண்டலியை வேறு வழி இல்லாமல் சாப்பிடும். ஸோ இது வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஆம்னிவோர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பெருச்சாளி வந்து சாகாது ரேபிஸ்னால, ஆனால் மற்ற எல்லாத்துக்கும் பரப்பிக்கிட்டே இருக்கும். இது பேண்டிகூட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இது வந்து கோதாவரி ரிவர் அண்ட் கிருஷ்ணா ரிவர் பேசினில் நிறையா இருந்தது. அதனால் அந்த வயல்வெளிகளில் ஒரு நிறைய பெரிய ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிச்சுது. அதை தெலுங்கில் வந்து பந்திம்பாங்க. பந்தி, அது பன்றி எலிம்பாங்க. அது பந்தின்னா பன்றி, குக்கு அப்படின்னாக்க எலின்னு அர்த்தம். பன்றி எலின்னு தான் இங்கே சொல்லுவாங்க தெலுங்கில், பந்தி குக்குன்னு. அதை தான் ஆங்கிலேயர்கள் அதை சரியாக உச்சரிக்க முடியாமல் பேண்டிகூட்டுன்னு மாற்றினாங்க. ஆக்சுவலாக பேண்டிகூட்டுங்கிறது தெலுங்கு வேர்ட்லேருந்து வந்தது தான். அடுத்து முயல், அணில், எலி மற்றும் சுண்டலி. இது எல்லாமே இது நார்மலாக இதில் வந்து இது வராது, ரேபிஸ் வராது. ஆனால் இது ரேபிஸ் வந்த ஒரு விலங்கோட சண்டை போட்டு கடி வாங்கி சாகாமல் உயிர் தப்பிச்சுன்னா இதுக்கு ரேபிஸ் வந்துடும். ரேபிஸான அஃபெக்டான ஒரு விலங்கோட இது சண்டை போட்டு கடி வாங்கி உயிர் தப்பிச்சிச்சுன்னா இது ரேபிஸை மற்ற அனிமல்ஸுக்கு பரப்பும். அது மட்டும் இல்லாமல் இப்போ முயல் வேட்டைக்கு போகிறாங்க, சிலர் அணிலெலாம் வேட்டையாடுவாங்க, சிலர் ஒரு ஏர்கன்னை வச்சுக்கிட்டு. ஸோ அந்த முயலோ அணிலோ ரேபிஸ் இருந்ததுன்னா அதை வெட்டும்போது, மாமிசத்துக்காண்டி வெட்டும்போது, தலையை வெட்டும்போது அதில் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், அந்த தண்டுவடத்துக்கு உள்ளே போகும் ஒரு டியூப் மாதிரி, அதில் ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். அது கண்ணுலேயோ, அதை வெட்டும்போது கண்ணுலேயோ உதட்டுலையோ இல்லை கையில் இருக்கிற காயத்துலேயோ பட்டுச்சுனாக்க ரேபிஸ் கிருமி உடம்பு, மனிதர் உடம்புக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். அந்த கறியை வெட்டுறவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வெட்ட வேண்டியிருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான, அதுக்கு எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்து பாம்பு, ஆமை, ஓனா, உடும்பு, தவளை, தேரை, மீன்,
பறவை இனங்கள் இது மூலமாக ரேபிஸ் பரவவே பரவாது. அதனால் நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. பாம்பு, ஆமை, ஓணா, உடும்பு, தவளை, தேரை, மீன், பறவை இனங்கள் இது மூலமாக நிச்சயம் ரேபிஸ் பரவாது. இந்த பதிவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மை சேனல்.